இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. கண்டிப்பா. இப்போ டைவர்சிஃபிகேஷன் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு நிறைய ஃபண்ட் வாங்குறது, நிறைய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது இப்படிலாம் இருக்காங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன் எந்த அளவுக்கு சார் ரிட்டர்ன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது? அதாவது டைவர்சிஃபிகேஷன் வேணும். எப்படின்னா நமக்கு வந்து ஒரு சத்தான ஒரு சாப்பாடு இருந்தால் ஹெல்த்துக்கு எப்படி நல்லதோ, ஸோ வெல்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தான ஒரு அசட் அலோகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் தான் பிரச்சனை. வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது, ஒரு பிளாட் 1,00,000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் 100 இடத்துல ஒரு பிளாட் வாங்குனீங்கன்னா உங்களால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக்கே நீங்கள் வாங்குறீங்க 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபான்னு நீங்கள் வந்து 100 ஸ்டாக் வாங்கினீங்கனாலும் மேனேஜ் பண்ண முடியாது. 100 மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஓவர் டைவர்சிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவாக கொடுக்கணும். அதில் ஒவ்வொரு அசட்டுக்கும் எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதை பேஸ் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ப்ராப்பரான ஒரு வெல்த் கிரியேஷனை உருவாக்கலாம்.